பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. நம்முடைய தரிசனம் என்பது हमारा जो दर्शन जो है ஒரு புதிய தரிசனம். அது एक नया दर्शन जो है ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஆத்ம ஆதாய பணியாளனாய் மாற வேண்டும். हर एक विश्वासी जो एक आत्मा को तैयार करने वाला एक व्यक्ति बनना चाहिए. ஒவ்வொரு மனுஷனும் हर एक मनुष्य இயேசு கிறிஸ்து வரும் முன்பாக यीशु मसीह के आगमन से पहले ஆண்டவருடைய சுவிசேஷம் ஒரு முறையாவது அவனை அறிவிக்க வேண்டும். परमेश्वर के जो संदेश एक बार भी उनसे कहना चाहिए. ஒரு முறையாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி அவனுக்கு நாம் சொல்ல வேண்டும். एक बार भी जो उससे परमेश्वर के वचनों को जो कहना चाहिए. அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அது அவருடைய விருப்பம். वो परमेश्वर को स्वीकार करे या स्वीकार नहीं करे वो उनकी इच्छा है. நம்முடைய தரிசனம் पर हमारी जो दर्शन ஒரு முறையாவது एक बार ही இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை அவனுக்கு சொல்ல வேண்டும். यीशु मसीह उद्धार करता है करके उनके पास में हमें कहना चाहिए. அப்போ அதுக்கு ஒருவனாய் முடியாது. तो उससे एक जन से नहीं हो सकते हैं. ஆகவே ஒரு கூட்டமாய் நாம செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கு. उससे एक झुंड मिलकर करना चाहिए. ஆகவே நம்முடைய ஊழியங்கள் நம்முடைய எல்லைகள் விரிவாக வேண்டியது அவசியமாய் இருக்கு. इसलिए हमारा जो सेवका जो हमारी जो सीमा जो और बढ़ोतरी होना चाहिए. யாபேஸ் ஜெபித்தான், याबेस जो प्रार्थना करे, ஆண்டவரே என்னுடைய எல்லையை விரிவாக்கும். परमेश्वर मेरी सीमाओं को बहुत आगे बढ़ाइए. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். हम सब मिलकर प्रार्थना करेंगे. என்னுடைய ஊழியத்தின் எல்லையை விரிவாக்கும். हमारी जो सेवकाई की जो है बंधन को और आगे बढ़ाइए. என்னுடைய சபையின் எல்லையை விரிவாக்கும். हमारी जो कलीसिया के जो है इसको और आगे बढ़ाइए. எங்களோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. हमारे साथ मिलकर करने वाले हर एक को आशीष करिए. இது உங்களுடைய குடும்ப ஜெபத்திலே தனிப்பட்ட ஜெபத்திலே அது உங்களுக்கு ஜெபமாய் இருக்கட்டும். ये आपके परिवार में और अपने निजी जीवन में जो प्रार्थना में से शामिल कर लीजिए. हालेलुया, हालेलुया. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். अभी हम परमेश्वर के वचनों की ओर जाएंगे. சங்கீதம் 78ஆம் சங்கீதம் भजन संगीता 78 का அதனுடைய 41வது வசனத்தை நான் வாசிப்போம். उसके 41 वचन को हम पढ़ेंगे. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். वे बार बार परमेश्वर की परीक्षा करते थे और इस्राएल के पवित्र को खेदित करते थे. ஓகே, இங்க தமிழ்ல என்ன சொல்லுது? यहाँ पर तमिल में क्या कहते हैं? மட்டுப்படுத்தினார்கள். जो उन्हें बहुत ही नीचा दिखाए हैं. அப்படின்னா என்ன அர்த்தம்? उसके क्या अर्थ है? சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே कुछ अंग्रेज के अनुवाद में, முக்கியமா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல मुख्य रूप से किंग जेम्स वर्जन में என்ன சொல்லப்படுகிறது? क्या कहते हैं? they limit their god. वो अपने परमेश्वर को एक सीमा पे रखे हैं. हालेलुया. हालेलुया. அவர்கள் தங்கள் கடவுளை ஒரு லிமிட்டுக்குள்ள வச்சாங்க. वो अपने परमेश्वर एक सीमा के अंदर में रखे हैं. அவர் ஒரு லிமிட்லெஸ் காட். அவர் वो एक असीमित वाले परमेश्वर है. अनलिमिटेड காட். அவர் वो असीमित वाले परमेश्वर है. ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க? அவரை லிமிட் பண்ணாங்க. पर वो लोग क्या करते हैं? उसे सीमित में रखे हैं. எதனாலே அவரை லிமிட் பண்ணாங்க? किस वजह से उसे सीमित में रखे हैं? பல வேளைகளிலே आज बहुत सारे समय में அவிசுவாசமானது हमारा जो अविश्वास जो है ஆண்டவரை மட்டுப்படுத்துகிறதா இருக்கு. परमेश्वर को बहुत नीचा दिखाते हैं. நான் மட்டுப்படுத்துறேன்னு சொல்றேன்னா அவரை லிமிட் பண்றேன்ங்கறது அர்த்தம். जो नीचा करने का तो उसे जो है सीमा में रखते हैं. தமிழ்ல மட்டுப்படுத்துறதுன்னா அவரை ஒரு இடத்துல இந்த இடம் வரைக்கும் அவரால வேலை செய்ய முடியும், அதுக்கு அப்புறம் அவரால என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றதுதான் மட்டுப்படுத்துறது. उस बात जो खेदित जो वो उतने ही सीमा में जो उसके आगे वो कार्य नहीं कर सकते हैं. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சாமி இருக்கும். हमारे गांव में देखा हर एक जगह में एक एक जो है भगवान रहते हैं. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சாமி இருக்கும். हर एक परिवार के लिए एक एक भगवान रहते हैं. குலசாமின்னு சொல்லுவாங்க. जो अपने जो परिवार के भगवान रहते हैं. அந்த குலசாமி वो अपने जो परिवार के जो भगवान அந்த ஏரியாவுல தான் அதுங்களுக்கு பவர் இருக்கும். वो अपने ही जो एरिया में जो उनकी जो शक्ति रहती है. அந்த குலசாமி எங்க அந்தமான்ல அதுக்கு பவர் இருக்காது. वो जो परिवार जो भगवान जो है इस अंडमान में शक्ति नहीं रहती है. நீங்க அதோட பவரை பார்க்கணும்னா நீங்க இங்க இருந்து அங்க போணும். आप उनकी अगर शक्ति को देखना है तो आपको वहां पर जाना होगा. அது பவரை தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வராது. वो शक्ति लेकर आपके घर पे नहीं आएगा. அது மலை மேல இருந்ததுன்னா மலை மேல நீங்க ஏறி போகணும். वो जो पहाड़ पर रहने से आपको पहाड़ के ऊपर में जाना होगा. அது இறங்கி கீழே வராது மலை மேல இருந்து. वो पहाड़ से उतरकर नीचे नहीं आएगा. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. पर हमारे परमेश्वर इस प्रकार के नहीं है. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் वो இருக்கிறார். सर्वशक्तिमान परमेश्वर है. அவர் வல்லமை உள்ள தேவனாய்
தேவனாய் वो இருக்கிறார். सामर्थ्य वाले परमेश्वर है, அவர் வானத்திற்கும் பூமிக்கும் அதிபதியாய் वो இருக்கிறார். आकाश और पृथ्वी की जो उधार है। ஆனால் இவர்கள் पर ये लोग தங்களுடைய அவிசுவாசத்தினாலே अपने जो अविश्वास के कारण से அவரை மட்டுப்படுத்தினார். वो उन्हें जो है नीचा करके रखते हैं। ஹalleluya. हालेलुया। சோ எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, சங்கீதம் 147 சங்கீதம் உடைய 4வது வசனத்தை வாசிக்கிறோம். भजन संगीता 147 में 4 वचन को देखेंगे हम। அவர் நட்சத்திரங்களை இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். वह तारों को गिनता और उनमें से एक एक का नाम रखता है। ஹalleluya. हालेलुया। அவர் நட்சத்திரங்களை எண்ணி முடிச்சிருக்கிறாரு. वो जो तारों को गिन लिए हैं। இன்னும் மனுஷன் புது புது நட்சத்திரங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அதுக்கு அவன் இப்பதான் பேர் போட்டுக்கிட்டு இருக்கான். और भी जो मनुष्य जो बहुत सारे जो तारा को जो है खोजते हैं, उनके नाम रख रहे हैं। ஆனால் ஆல்ரெடி அவர் முடிச்சு அதற்கெல்லாம் பேர் पर வச்சிருக்காரு. वो पहले से उनके सबके जो नाम रख चुके அவர் थे। சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். वो सर्वशक्तिमान परमेश्वर है। அவர் வானத்தின் நட்சத்திரங்களின் திரளை உருவாக்கினவர். वो जो आसमान के सारे जो तारों को जो बनाए हैं, அவர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேர் वो வச்சிருக்கார். हर एक तारों को जो नाम रखा गया है। ஹalleluya. हालेलुया। ஏசாயா 40வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, यशायाह की पुस्तक 40वां अध्याय की தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? किसने महासागर को चुल्लू से मापा और किसके बित्ते से आकाश का नाप हुआ? किसने पृथ्वी की मिट्टी को नपुए में भरा और पहाड़ों को तराजू में और पहाड़ियों को कांटे में तौला है? கடலையும் தன்னில் தம்முடைய கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறார், மலைகளை திராசிலே எடை போட்டிருக்கிறார். वो जो है महासागर को जो एक चुल्लू से जो है मापा गया है और आकाश को जो है अपने भित्ते से नापा हुआ है। ஏசாயா 46:1 சொல்லுகிறது, यशायाह की पुस्तक 46 के 1 के सिंहासन के रूप में है। அவருடைய சிங்காசனம், जो आकाश जो एक सिंहासन के रूप பூமி है, அவருடைய பாதபடி. जो पृथ्वी जो उनके So, पांव के நம்முடைய नीचे है। ஆண்டவர் ஒரு லிமிட்லெஸ் காடா तो இருக்கிறார். हमारा जो परमेश्वर जो असीमित वाले परमेश्वर है, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் वो இருக்கிறார். सर्वशक्तिमान परमेश्वर है। அவர் சர்வத்தையும் படைத்தவராய் இருக்கிறார். वो सब कुछ बनाए वाले परमेश्वर है। சர்வத்தையும் ஆளுகிறவராய் वो இருக்கிறார். सब कुछ जो है उसे पालन करने वाले அவருடைய हैं। காந்திக்கு மறைவானது எதுவுமே இல்லை. उसके जो सामने जो छुपा कुछ भी कार्य नहीं है। ஹalleluya. हालेलुया। பிரச்சனை ஆண்டவருடைய வல்லமையில இல்ல, यहाँ पर जो समस्या जो परमेश्वर के सामर्थ्य के अंदर में नहीं है, இஸ்ரவேலர்களுடைய அவிசுவாசத்திலே இருக்கிறது. जो इस्राएल के लोगों के अविश्वास के कारण இந்த में। பிரச்சனை ஆண்டவருடைய வல்லமையில இல்ல, ये जो समस्या जो परमेश्वर के सामर्थ्य में नहीं, அவருடைய அதிகாரத்திலே இல்ல, उनके अधिकार में नहीं, நம்முடைய அவிசுவாசத்திலே இருக்கிறது. हमारे अविश्वास के अंदर में है। ஹalleluya. हालेलुया। அப்ப எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, ஆண்டவர் இங்கே இன்றைக்கு உங்களை அழைத்தது நிமித்தமாய் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. परमेश्वर आज आपको यहाँ पर पुकारा गया, इसलिए आज यहाँ पर आप आए हैं। உங்களிலே சில பல பிரச்சனைகளூடாய் கடந்து வந்திருக்கலாம். आप में से जो कहीं समस्या की ओर से यहाँ पर आए होंगे, ஒரு பயங்கரமான வாழ்க்கை புயலிலே நீங்கள் சிக்கி தப்பித்து இங்கே வந்திருக்கலாம். एक बड़े भयानक जो जीवन के जो है तूफान से बचकर अब यहाँ पर आए हैं। ஆண்டவர் உங்களை அற்புதமாய் அதை கரை கடக்க செய்தார். परमेश्वर आपको बहुत ही जो अद्भुत से उसे पार करने के लिए मदद करे हैं। நாம் எல்லாரும் சுனாமியை கண்டோம், हम सारे लोग जो सुनामी को देखे हैं, நாம் எல்லாரும் கொரோனாவை கண்டோம், हम सारे लोग जो कोरोना को भी देखे हैं, இடையில ஒரு சின்ன ஒரு ஆட்டம் வந்தது சிக்கன் குனியான்னு, அதையும் கூட கண்டோம். நம்ம इसके बीच में चिकन कुनिया भी जो उसमें भी हम देखे हैं। இதெல்லாம் பார்த்து இந்த காரியங்களில் எல்லாம் தப்பிச்சு நம்ம வந்திருக்கிறோம். ये सारे कार्य जो हम सब को लोग जो बच कर आए हैं, இவைகள் எல்லாம் நம்மை கொன்று போடும்படியாய் அழிக்கும்படியாக ஏவப்பட்டதான காரியங்களாய் இருந்தது. ये जो हमें जो मारने के लिए हमें जो नाश करने के लिए जो ஆனால் उठाए गए कार्य அதெல்லாம் है, கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி पर वो செய்தார். सब कुछ जो पार के लिए परमेश्वर हमारी मदद करी है। வேண்டினவைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். हम जो चाहे परमेश्वर हमें दिए हैं। நம்முடைய வியாதிகளை சுகமாக்கினார். हमारी जो बीमारी को चंगा करे है। ஹalleluya. हालेलुया। ஆனா இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. अब इस्राएल के लोग जो उस मरुस्थल भूमि पर वो है, அங்கே வனாந்தரம் என்று சொன்னால் என்ன? वहाँ पर मरुस्थल भूमि मतलब क्या है? அங்க பெரிய ஷாப்பிங் மால் எல்லாம் இல்ல, वहाँ पर कोई बड़ा मॉल सब नहीं है, அங்க சாய கடை எல்லாம் இல்ல, वहाँ पर जो है चाय की दुकान नहीं है, அங்க தர்பார் ஹோட்டல் वहाँ கிடையாது, पर कोई दरबार होटल नहीं है, அங்க எந்த விதமான சூழ்நிலையும் वहाँ கிடையாது, पर किसी भी प्रकार की परिस्थितियाँ वहाँ पर नहीं है, அங்க கொய்யா மரம் கிடையாது, वहाँ पर जो अमरूद के पेड़ नहीं है, அங்க ஆப்பிள் மரம் वहाँ கிடையாது, पर जो एप्पल के पेड़ नहीं அங்க है, ஒரு மரமுமே वहाँ கிடையாது, पर एक भी पेड़ नहीं है, அங்க புல்வெளிகள் கிடையாது, वहाँ पर जो हरी भरी घास नहीं है, வயல்வெளிகள் जो वहाँ கிடையாது, पर जो है घास बड़ी बड़ी घास नहीं है, நீரூற்றுகளோ ஆறுகளோ கிடையாது. वहाँ पर धाराएं और जो धाराएं नहीं வனாந்தரம் है, என்பது ஒன்றுமில்லாத வெறுமையான ஒரு வெட்டாந்தரையான நிலம். जो मरुस्थल भूमि है वहाँ पर एकदम एक खाली पर वहाँ पर कुछ भी नहीं, सूखा है, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறுமை மாத்திரம் தான் அங்க जो இருக்கு. आँख की दूर और देखकर सब कुछ खाली है। நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான வெறுமையான
நேரங்கள் நமக்கு வரும். हमारे जीवन में इस प्रकार की जो खालीपन में एक जो समय आती है, நமக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. हमारे लिए मदद करने के लिए कोई नहीं रहेंगे. நம்முடைய வாழ்க்கையில சூன்யமான ஒரு வாழ்க்கை போய் கொண்டு இருக்கும். हमारा जीवन एक शून्य के रूप से जो जाती है, என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியாது. क्या करना हमें नहीं मालूम होता என்ன है, பண்றதுன்னு நமக்கு தெரியாது. क्या करते हैं करके नहीं मालूम है. யாரும் நம்ம உறவினர்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க. हमारे सारे रिश्तेदार हमें छोड़कर चले जाएंगे. கண் தோக்கி பார்க்கிற எல்லா இடங்களிலும் நமக்கு உதவி செய்ய யாருமே இருக்க हमारे மாட்டாங்க. आंखों को उठाकर देखते साल जो हमें मदद के लिए कोई नहीं रहते हैं. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான வனாந்திர வாழ்க்கையின் அனுபவங்கள் வரலாம். हर एक जन इस प्रकार की जो मरुस्थल भूमि वाली जीवन की स्थिति रहती है. இரக்கமான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, ஒரு புதிய சவால் அங்கே நமக்கு உருவாகும். एक नई चुनौती हमारे वहां पर उठती है. யாருமே இல்லாத இந்த வனாந்திரத்தில் யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? कोई भी नहीं इस मरुस्थल भूमि में हमारे लिए मदद करने वाला कौन है? ஒரு புதிய பிரச்சனை அங்கே நமக்கு முன்பாக எழும்பும். एक नया समस्या हमारे आगे खड़ी होती है. அப்போ நமக்கு எதிரியானவன் நம்ம பார்த்து கேட்பான், तो हमारे शत्रु हमारे और कहेंगे, இந்த வனாந்திர வாழ்க்கையில इस मरुस्थल वाली भूमि में உன் கடவுளால உனக்கு உதவி செய்ய முடியுமா? तुम्हारे परमेश्वर से क्या तुम्हें मदद कर सकते உன் हैं? தேவனாலே உனக்கு உதவி செய்ய முடியுமா? तुम्हारे परमेश्वर क्या तुम्हारी मदद करेंगे? இன்னைக்கு காலையில आज की सवेरे கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். परमेश्वर पवित्र आत्मा हमसे बातें करते ஒரு हैं. எல்லையற்ற கடவுளை நாம் ஆராதித்துக் जो கொண்டிருக்கிறோம். असीमित वाले परमेश्वर की हम आराधना करते हैं. அந்த எல்லையற்ற தேவனுக்கு ஒரு எல்லையை வைப்பதை நிறுத்துங்க நீங்க. वो जो असीमित वाले परमेश्वर को एक सीमा बनाने वाले को आप रोकिए. ஹalleluya, हालेलुया. ஹalleluya. அவர் லிமிட்லெஸ் காடா वो இருக்கிறாரு. जो असीमित वाले परमेश्वर है. இப்போ அதனுடைய 19வது வசனத்தை வாசிப்போம். उसके 19वां वचन को हम पढ़ेंगे. ஏன் இவங்க ஆண்டவரை மட்டுப்படுத்தினாங்க? क्यों ये अपने परमेश्वर को जो खेदित करे हैं? சங்கீதம் 78:19. जो भजन संगीत 78 का 19. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமா? ஹalleluya. हालेलुया. இந்த வனாந்திரத்திலே எங்களுக்கு சோறு போட ஆண்டவரால முடியுமா? इस मरुस्थल वाली सूखी वाली भूमि में क्या परमेश्वर से भोजन हमें दे सकते हैं? ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்விதான். बहुत ही कष्ट वाली प्रश्न है. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. लगभग हमें 20 लाख लोग हैं. அவங்களுடைய மிருக ஜீவன்கள் இருக்கிறது. उसके सारे जानवरों हैं. இவங்க எல்லாத்துக்கும் ये सबको ஆண்டவர் போஜனம் கொடுக்க முடியுமா? परमेश्वर क्या इन्हें भोजन दे सकते ஒரு हैं? நாளைக்கு எவ்வளவு ரேஷன் வேணும்? एक दिन में कितने रेशन की आवश्यकता है? எவ்வளவு காய்கறி வேணும்? कितनी सब्जियां की आवश्यकता है? எத்தனை மட்டன் சிக்கன் எல்லாம் வேணும்? कितने जो मटन और चिकन की आवश्यकता है? ஹalleluya. हालेलुया. கடவுளால எப்படி கொடுக்க முடியும்? परमेश्वर से कैसे दे सकते ஒரு हैं? பெரிய டார்கெட் இல்ல இது. एक बहुत ही बड़ी टारगेट है. 20 லட்சம் பேருக்கு சமைக்கணும்னா எப்படி பண்றது? जो 20 लाख लोगों के लिए जो है बनाना तो कैसे कर सकते हैं? கேள்வி கேக்குறாங்க. यहाँ पर वो प्रश्न पूछते हैं, ஆண்டவரால எங்களுக்கு போஜனத்தை கொடுக்க முடியுமா? அவருக்கு சக்தி இருக்குதா? क्या परमेश्वर से हमारे लिए भोजन दे सकते हैं और उनके पास में शक्ति है क्या? நிறைய நேரத்துல நாமளும் இப்படி தான் கேட்டுட்டு இருக்கோம். बहुत सारे समय में हम भी इस प्रकार का प्रश्न पूछते हैं. ஆண்டவருக்கு அதுக்கெல்லாம் சக்தி இருக்குதா? परमेश्वर को इस प्रकार की शक्ति है क्या? இதெல்லாம் அவரால முடியுமா? ये सारे कार्य उनसे हो सकता है? ஹalleluya. हालेलुया. நல்ல கவனமா கேளுங்க. अच्छे ध्यान से सुनिए. இந்த கேள்வி தேவனுடைய வல்லமையை அவருடைய திறமையை பற்றியது அல்ல. ये जो प्रश्न जो परमेश्वर को जो सामर्थ और उनके जो बल के बारे में नहीं है. அவர்கள் முன்னால நடந்த விஷயங்களை மறந்து போன ஒரு மறதியிலிருந்து இந்த கேள்வி வருது. वो जो पहले जो किया जो कार्य को भूलकर उस भुलक्कड़ में वो बोल रहे हैं. ஆண்டவர் செய்த அற்புதங்களை கண்டு வந்த இந்த ஜனங்கள், परमेश्वर जो किया जो अद्भुत कार्य को जो देखे वाले लोग, அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள் उनके जो किया जो अद्भुत कार्य को जो देखे हैं எல்லாம் மறந்துட்டாங்க. सब कुछ भूल गए हैं. எகிப்திலே ஏற்பட்ட வாதைகள் அவங்க மறந்துட்டாங்க. जो मिस्र में जो आए वाले जो सारे जो पीड़ाओं वो भूल चुके हैं. ஆண்டவர் எகிப்தியருக்குள்ளே 10 வாதைகளை அனுப்பினதை மறந்துட்டாங்க. परमेश्वर उस मिस्र में जो 10 जो महामारी जो भेजे वाले वो भूल गए हैं. செங்கடல் ரெண்டாய் பிரிந்ததை மறந்துட்டாங்க. जो लाल समुद्र दो भाग को जो किया विभाजित किया उसे भूल चुके हैं. தினமும் மன்னாவை ஆண்டவர் அவர்களுக்கு போஷிக்க கொடுத்ததை மறந்துட்டாங்க. हर दिन उन्हें जो मन्ना दिया परमेश्वर को वो भूल चुके हैं. கற்பாறையிலே மோசே அடித்த உடனே தண்ணீர் புறப்பட்டு வந்ததை அவங்க மறந்துட்டாங்க. जो चट्टान में मार को जो पानी दिया मूसा वो भी वो भूल चुके हैं. பாருங்க, மறதி என்பது देखिए जो भुलक्कड़ जो है அவநம்பிக்கையின் தாயாய் இருக்கிறது. जो अविश्वास की जो माता है. ஹalleluya. हालेलुया. நம்ம ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நம்ம மறந்து போனோம்னா தேவனுடைய அந்த பெரிய அந்த அன்லிமிட்டடான காரியங்களை நம்ம மறந்து போகிறோம் என்று அர்த்தம். जो परमेश्वर हमारे जो किया जो भरा कार्य को हम भूलकर जो परमेश्वर का असीमित कार्य को हम भूल जाते हैं. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் செய்கிற நன்மைகளை சொல்ல நாம் மறக்கும்போது परमेश्वर जो किया जब भला कर जब हम बोलने के लिए हम भूल जाते हैं, பிசாசு உங்க இருதயத்துக்குள்ள சந்தேகத்தை உருவாக்குவான். शैतान आपके हृदय में संदेह उठा देते हैं. நேற்று ஆண்டவர் செய்த அற்புதத்தை நீங்க மறந்து போனீங்கன்னா, कल परमेश्वर आपको जो किया जो अद्भुत कार्य अगर आप भूल जाते हैं, நாளைக்கு ஆண்டவர் எனக்கு இதை செய்ய முடியுமா என்கிற சந்தேகம் உங்களுக்குள்ளே உருவாகும். कल परमेश्वर आपको एक जो अद्भुत कार्य करने में आपको एक अंदर में एक संदेह आ जाएगी. हालेलुया. हालेलुया. இஸ்ரவேலர்கள் கர்த்தர்
கர்த்தர் மோசேயை கொண்டு இந்த கற்பாறையிலே அடிக்க சொன்ன உடனே அடித்த உடனே அந்த தண்ணீர் வந்ததை கண்டாங்க. इसराइल के लोग जो मूसा जो उस चट्टान पर जो मारते साथ वहां पर पानी आने देखे हैं, அதை அவர்கள் கண்களாலே பார்த்தார்கள். वो अपनी आंखों से देखे हैं. சங்கீதம் 78:20 இதோ அவர் கன்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாംസத்தை ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். उसने चट्टान पर मार के जल बहा तो दिया और धाराएं उमड़ चली, परंतु क्या वह रोटी भी दे सकता है? क्या वह अपनी प्रजा के लिए मांस भी तैयार कर सकता? हालेलुया. हालेलुया. கன்மலையிலே ஏற்கனவே உள்ளுக்குள்ள தண்ணி இருந்துச்சு. जो चट्टान के अंदर पहले से पानी है. ஆமென். இவங்க நினைச்சது, ये सोच कर बैठे हैं, ஒரு தட்டு தட்டுன உடனே एक जगह मारने से தண்ணி புறப்பட்டு வந்துருச்சு. पानी बाहर निकल कर आ गया है. ஆமென். आमीन. அதான் இவங்களுடைய நம்பிக்கை. वही जो इनकी जो विश्वास है, ஆனா அது மாதிரி எல்லாம் கிடையாது சிக்கன் போடுறது. तो उस प्रकार की जो नहीं है जो डालने के, அது மாதிரி எல்லாம் கிடையாது எங்களுக்கு மீன் வந்து சமைச்சு கொடுக்கிறது. उस प्रकार का तरीका जो हमारे जो मछलियां बना के देने का, ஆண்டவருக்கு என்ன இல்ல, அவருக்கு அதெல்லாம் அவரால முடியாது. वो जो है उनसे नहीं होगा. ஏதோ வானத்துல இருந்து மண்ணா மாதிரி ஏதோ பைய வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஏதோ நான் நினைக்கிறேன் ஏதோ நேச்சுரலா நடக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா அவரால் என்ன பண்ண முடியாது, நல்ல ஒரு பிரியாணி செஞ்சு கொடுக்க முடியுமா எங்களுக்கு? वो जो आसान से जो आसमान से जो मन्ना जो गिरती है वो जो ऐसी होती है, पर इनसे क्या मांस जो हमें बनाकर दे सकते हैं? हालेलुया. हालेलुया. அவங்க கேக்குறாங்க, वो सब पूछते हैं, கன்மலையை அடிச்சதுனால தண்ணி வந்துச்சு, क्या चट्टान से मारते साथ ही जो पानी आया है? அடிக்கலனா வந்திருக்காது. नहीं तो नहीं आएगा. அதனால தான் ஆண்டவர் மோசேயை பார்த்து இரண்டாவது தடவை சொல்றார், கன்மலையை பார்த்து நீ என்ன பண்ணு, பேசுன்றார். इसीलिए परमेश्वर जो मूसा से देखकर कहते हैं कि उस चट्टान से तू बातें कर. முதல்ல அடிக்க சொன்னாரு, पहले उसे मारने को कहा गया था, ஆனா இரண்டாவது முறை திரும்பவும் தண்ணி பஞ்சம் வந்த உடனே दूसरी बार जब पानी की जो है कमी जब आ चुकी थी, ஆண்டவர் அவங்களை பார்த்து மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ அடிக்க வேணாம், நீ பேசினாலே போதும் தண்ணி புறப்பட்டு வரும். परमेश्वर मूसा से कहते तुझे मारने की आवश्यकता नहीं, तू बात करने से ही आ जाएगा. ஆனா மோசே அதை கேட்கல. என்ன பண்ணா, पर मूसा उस बात को नहीं सुने थे. இவங்களை பார்த்து இவங்க மேல கோபத்துல என்ன பண்றான், அந்த கற்பாறையை 2 தடவை அடிக்கிறான். इनको देख वो गुस्से के मारे जो उस चट्टान में 2 बार मारते हैं. हालेलुया. हालेलुया. இந்த கேள்வி என்பது ये जो प्रश्न जो है தேவனுடைய வல்லமையை கேள்வி கேட்கிறது. परमेश्वर के सामर्थ की ओर में प्रश्न उठती है. அவர்கள் தங்களை நடத்தி வந்த தேவனை वो சந்தேகப்படுவார்கள். अपने को जो चलाए वाले परमेश्वर के ऊपर में शक करते हैं. हालेलुया. हालेलुया. அவர்கள் ஆண்டவரை இன்சல்ட் பண்றது மாதிரி கேக்குறாங்க. वो जो परमेश्वर को जो है इंसल्ट करने की तरफ प्रश्न पूछते हैं. உலகத்திலே யாராலும் சாத்தியமற்ற காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்காக செய்தார். जो दुनिया से जो नहीं होने कार्य जो परमेश्वर उनके लिए जो किया गया था. தண்ணீர் கற்பாறையிலிருந்து தண்ணி புறப்பட்டு ஓடி வந்துச்சு. जो चट्टानों से जो पानी जो बह कर आया था. हालेलुया. हालेलुया. ஆனா பாருங்க, पर देखिए இது அவர் எப்படியோ செஞ்சிட்டாரு, ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு அங்க. वहां पे ऐसे ही कुछ हो गया है. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, हमारे गांव में कहते हैं காக்கா உட்கார பனம்பழம் விழுந்துருச்சு. कौवा बैठ के जो सारे फल नीचे गिर चुका था. பனம்பழம் சொல்றது தெரியல. காக்கா உட்கார்ந்ததுனால என்ன பண்ணிச்சு, பனம்பழம் விழுந்துச்சு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது ஏதோ நேச்சரா விழுந்துருச்சு. அது कुछ जो है नेचर की ओर से सब कुछ गिर चुका है. பெரிய அற்புதம் எல்லாம் கிடையாது, उसमें कोई बड़ी चमत्कार नहीं है, அது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, वो कोई बड़ी जो है विषय नहीं है, அது பெருசா ஒண்ணும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. उसे एक बहुत ही बड़ा करके कहने की आवश्यकता नहीं है. கற்பாறையில அடிச்சாங்க, தண்ணி வந்துச்சு. जो चट्टान में मारे और पानी आ गया है, நேச்சர் அது, वो तो नेचर है, பெரிய விஷயம் கிடையாது, वो कोई बड़ी बात नहीं है. ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சாருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க वो முடியுமா? सब जब परमेश्वर बड़ा अद्भुत कार्य करके क्या बोल सकते हैं? அத வேணா அவர் செஞ்சிருக்கலாம்னு கூட வச்சுக்கலாம். यदि वो करे है करके भी रख लीजिए. ஆனா எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? क्या हमें भोजन दे सकते हैं? இதுதான் அவங்களுடைய அவநம்பிக்கை. यही जो है उनके अंदर जो अविश्वास वाले कार्य है. हालेलुया. हालेलुया. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படித்தான் நாம் ஆண்டவரை जो மட்டுப்படுத்துவோம். हमारे प्रिय वाले परमेश्वर, इसी प्रकार हम अपने परमेश्वर को खेदित कर देते हैं. சில நேரத்துல कई समय में பெரிய வியாதினா ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ண போவோம். जो बड़े बीमारी रहते हैं परमेश्वर के पास जाकर प्रार्थना करते हैं. சின்ன வியாதினா பாராசிட்டமால் போட்டுக்கோ. जो छोटे अगर बीमारी रहते हैं तो हम एक पैरासिटामोल टैबलेट खा लेते हैं. இங்க நம்ம சர்ச்சில பாத்தீங்கன்னா हमारे कलीसिया में आप देखिए ஒவ்வொருவரும் MBBS MD டாக்டர் தான். हर एक जन जो MBBS और MDB है जो डॉक्टर्स है, ஆமா, டாக்டர் ஹாஸ்பிடல் போவாங்க, जो अस्पताल पे जाएंगे, டாக்டருக்கே மாத்திரை பேரை சொல்லி கொடுப்பாங்க. जो डॉक्टर को ही जो मेडिसिन के नाम बोलेंगे, அவரு ரைட் அப்படின்னு அவரு எழுதிக்குவார். वो भी ठीक है करके लिख देते ஏன்னா हैं, இந்த ஜனங்களை திருத்த முடியாது. क्योंकि ये लोगों को सुधार नहीं सकते हैं. நீங்க இந்தியால தான் இந்த விஷயம். ये जो है भारत में इस प्रकार का कार्य है. இப்போ நான் கேரளா போயிருந்தேன். अभी मैंने केरला पे गया था. ஒரே நாள்ல एक ही दिन में ஒரு நியூரோலஜியை பார்த்தேன், एक न्यूरोलॉजी को मैंने देखा, ஒரு கார்டியாலஜிஸ்ட பார்த்தேன், एक कार्डियोलॉजिस्ट को ஒரு देखे, ஆர்த்தோ டாக்டரை பார்த்தேன், एक ऑर्थो डॉक्टर को देखे, என்னோட கண்ணை செக் பண்றதுக்கு मेरे आंखों को
चेक करने के लिए। ஆப்டிமிஸ்ட் அவங்கள அந்த டாக்டரை பார்த்தேன். जो ऑप्टिमिस्ट जो डॉक्टर को उससे भी मिले थे। ஆமா, அதுக்கப்புறம் வந்து தொண்டையில ஏதோ கட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ईएनटी டாக்டரை பார்த்தேன். उसके बाद में जो है मेरे गले में जो गांठ थी करके एक ईएनटी डॉक्टर के पास में गए। டாக்டர்ஸ் ஒரே நாள்ல பார்த்தேன். जो 6 डॉक्टर को मैंने एक ही दिन में उनसे मिला था। நம்ம இந்தியாவுல தான் நடக்கும். वो सिर्फ हमारे भारत में ही होगा। நீங்க ஃபாரின் போனீங்கன்னு சொன்னா, यदि आप जो विदेश में जाएंगे, தங்கச்சி ஜெர்மன்ல இருக்கறா, मेरी जो बहन जो जर्मन में है, கால்ல ஒரு வலி வந்திருக்குது. उसके पांव में जो दर्द आई है, ஆர்த்தோ டாக்டரை பார்க்கணும். जो औरतों के डॉक्टर से मिलना है। 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அப்பாயின்மென்ட். जो 6 महीने के बाद ही जो उसके जो है मिलने की जो स्थिति मिली है। வெளிநாடு நம்ம போவோம். जो विदेश हम जो जाते हैं, கால் வலி 6 மாசம் நீ தூக்கிட்டு திரிஞ்சிட்டு தான் இருக்கணும். जो 6 महीने से उस दर्द को लेकर घूमना पड़ेगा। हालेलुया, हालेलुया। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்ம எல்லாரும் டாக்டர் தான். मेरे प्रिय परमेश्वर मुझे हम सब डॉक्टर्स हैं। நாமளே மெடிக்கல் ஷாப் போவோம். हमें जो है जो मेडिकल शॉप में जाते हैं, நாமளே மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம். वहां पर हम ही अपनी जो टैबलेट लेकर खाते हैं। ஆனா வெளிநாட்டுல எல்லாம் நீங்க டாக்டரோட அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம என்ன கிடைக்காது, மெடிசன் எந்த ஒரு மெடிசன் கூட வாங்க முடியாது. जो विदेश में जो है बिना डॉक्टर का प्रिस्क्रिप्शन से आप एक भी टैबलेट खरीद नहीं सकेंगे। அதுவும் பழைய சீட் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அது. वो जो पुरानी चीट को आप लेके नहीं जा सकते हैं, नए वाले स्लिप को लेके जाना होगा। இப்போ நாம எல்லாரும் டாக்டர்ஸ், अभी हम सब जो है डॉक्टर्स हैं, நாமளே மாத்திரை போட்டுக்குவோம். हमें जो है टैबलेट डाल लेते हैं। பெரிய பிரச்சனைனா जब बड़ी समस्या आती है, கடவுள்கிட்டயும் சொல்லி பாப்போமே, तभी परमेश्वर से बोल कर देखते हैं। பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவோம், बड़े बड़े अस्पताल पे जाएंगे। பிரயாசனை எப்பவும் சொல்லுவாங்க. प्रकाश ये जो कई बार कहेंगे, அவர் சொல்லுவாரு, वो कहते हैं பெரிய வியாதியா ஊழியக்காரன்ட்ட ஜெபம் பண்ண வருவாங்க. बड़ी बीमारी होने से जो है पासवान के पास में आते हैं। இது அவர் சொன்னது, நான் சொன்னது கிடையாது. मैं नहीं कहता हूँ, அவரு சொன்னாரு. वो कहते हैं। ஆமா, நம்ம பிரகாஷ் ஐயா, हमारी प्रकाश अय्या जी, அவர் சொல்லுவாரு, वो कहते हैं பெரிய வியாதினா எனக்கு ஜெபம் பண்ண வருவாங்க, बड़े बीमारी से प्रार्थना करने के लिए आएंगे। ஜெபம் பண்ணுவேன் நானு, मैं उनके लिए प्रार्थना करूंगा, உருக்கமா கண்ணீரோட ஜெபம் मैं பண்ணுவேன். आंसू के साथ में प्रार्थना करूंगा। 10 ரூபாய் காணிக்க கொடுத்துட்டு போவாங்க. वो जो है धान जो है 10 रुपया देके जाते हैं। அப்படியே நேரா கார் எடுத்துட்டு போய் அப்போலோவில் அட்மிட் ஆவாங்க. ऐसे सीधा जो कार लेकर जो अपोलो में जाके एडमिट होते हैं, அங்க 3 லட்சம் 4 லட்சம்னு டாக்டருக்கு கொடுப்பாங்க. वहाँ पे 3-4 लाख जो है डॉक्टर को देते हैं। கண்ணீரோட ஜெபம் பண்ற எனக்கு 10 ரூபாய் தான் जो கொடுப்பாங்க. आंसू बहा के जो प्रार्थना किया मुझे 10 रुपया दान देते நேரா हैं। டாக்டர்ட்ட போய் 5 லட்சம் 6 லட்சம் அவன் சொல்றதெல்லாம் वहाँ पर கொடுப்பாங்க. जो डॉक्टर बस 5-6 लाख रुपया तक देते हैं। சில நேரங்களில் நாம் ஆண்டவரை மட்டுப்படுத்துகிறோம். कुछ समय जब परमेश्वर को बहुत जो है नीचा कर देते ஆண்டவருடைய हैं, செயல்களை நாம லிமிட் பண்ணுகிறோம். उनके जो कार्यों में जो हम जो है सीमा लगा देते நம்ம हैं। வீட்டுடைய ஒரு மூலையில ஒரு சின்ன ஒரு பொட்டி செஞ்சு அதுக்குள்ள அவரை அடைச்சு வைக்க பார்க்கிறோம். हमारे घर के कोने में जो छोटे से जो है बक्सा बना उसे कोने में रख देते हैं। நாம ஒரு சர்ச்சை கட்டி இந்த மாதிரி ஒண்ண கட்டி இதுக்குள்ள அவரை வச்சுக்க விரும்புறோம். हमारे जो परमेश्वर इस कलीसिया में बना उसे इन्हीं के अंदर में रखना चाहते हैं। ஆமா, ஒன்னு சொல்லுவாங்க, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். वो जो कमरे में भी रहेंगे, அவர் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கிறவர். वो सारी जगह पे रहते हैं। நாம இல்லாத இடத்துலயும் அவர் இருக்கிறார். वो सारी जगह में उपस्थित रहते हैं। மனுஷன் இன்னைக்கும் பூமியில மனுஷனுடைய கால்படாத இடம் இருக்குது. आज भी जो दुनिया में जो मनुष्य का पांव नहीं लगा वाला जगह भी है। இன்னைக்கும் மனுஷன் போகாத இடங்கள் பூமியில இருக்கிறது. आज भी जो मनुष्य नहीं जाने वाला जगह भी आज इस ஆனால் पृथ्वी அங்கும் में, தேவன் இருக்கிறார். उसमें भी परमेश्वर है। ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், भजन संगीता में कहते हैं, வானத்துக்கு ஏறினால் அங்கேயும் நீர் இருக்கிறீர், मैं आकाश में से वहां पर भी रहते हैं, நான் பாதாளத்துக்கு போனால் அங்கேயும் நீர் मैं இருக்கிறீர், पाताल में जैसे वहां पर भी उपस्थित रहते हैं, சமுத்திரத்தின் ஆழத்தில் போனாலும் அங்கேயும் உடைய கரம் मैं என்னை समुद्र பிடிக்கும். गहराई में जाने से आप उस गहराई पर भी रहते அவர் हैं। எல்லா இடத்திலும் वो நிறைந்திருக்கிறார். सारी जगह में भरे हुए रहते அவருடைய हैं। வல்லமைக்கு அளவே இல்லை. उनके जो सामर्थ के लिए जो है कोई सीमा ही नहीं है। அவருடைய அற்புத கிரியைகளுக்கு அளவே கிடையாது. उनके जो है चमत्कारकारी क्रिया का कोई भी ஆனால் सीमा नहीं நாம் है। நம்முடைய அவிசுவாசத்தினாலே, पर हम अपने जो अविश्वास के कार्यों के நம்முடைய लिए, அவநம்பிக்கையினாலே हमारे अविश्वासी के कारण के, நாம் அவரை மட்டுப்படுத்தி வைக்கிறோம். हम उन्हें जो एकदम ही नीचा रख देते हैं। हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया। யாத்திராகமம் 17வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. जो एक्सोडस के 17 अध्याय के 6 वचन में देखेंगे हम। அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். देख मैं तेरे आगे चलकर होरे पहाड़ के एक चट्टान पर खड़ा रहूंगा और तो उस चट्टान पर मारना, तब उसमें से पानी निकलेगा जिससे ये लोग पिएंगे। तब मूसा ने इस्राएल से वृद्ध लोगों के देखते वैसे ही किया। அல்லேலூயா. हालेलुया। ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். जो लोगों के आंखों के सामने परमेश्वर जो चमत्कार कार्य करते हैं, அங்க என்ன கண்கட்டு வித்தையும் கிடையாது. वहां पर जो कोई भी जो माया जाल नहीं है। நல்ல கவனிங்க, अच्छे ध्यान से सुनिए। ஒரு 20 லட்சம்
மக்கள் அவர்களுடைய ஆடு மாடுகள் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா எத்தனை லிட்டர் தண்ணி வரணும் एक யோசிச்சு 20 लाख लोगों के लिए उनके जानवरों के लिए कितने लीटर पानी की आवश्यकता रहती है। சின்ன ஒரு டேப்பை திறந்தா வந்த தண்ணி எல்லாம் அதுக்கு பத்தாது। छोटे जो नल को खोलने से उसमें पानी जो है उनकी काफी नहीं होती 20 है। லட்சம் பேரும் குடிக்கணும் குளிக்கணும் அவங்களுடைய வஸ்திரங்களை துவைக்கணும் அவர்களுடைய ஆடு மாடுகள் குடிக்கணும் இவ்வளவுக்கு தண்ணி வேணும்னா எவ்வளவு தண்ணி அந்த கற்பாறையில இருந்து வர வேண்டும்। जो 20 लाखों के लिए जो पानी उनके कपड़े उनके नहाने के लिए उनके जानवर कितने पानी की आवश्यकता रहती है। நீங்க பாருங்க यहाँ पर देखिए ஒரு மாசம் நமக்கு மழை லேட் ஆச்சுன்னா यदि एक महीने हमारे बारिश अगर बहुत लेट होती है நம்ம ஊர்ல டேங்க்ல தண்ணி வந்து கொடுக்குறான்। हमारे जो यहाँ पर जो टैंक में आकर पानी देते हैं ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ங்கிறது 2 நாள் விட்டு ஒரு நாள்ங்கறான்। जो एक दिन छोड़ के एक दिन अभी 2 दिन छोड़ कर करके कहते हैं 3 நாளைக்கு ஒரு நாள்ன்றா। उसके बाद 3 दिन के बाद कहते हैं। ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வாரத்துக்கு தண்ணி வராம இருந்தது। 2 साल पहले सब एक हफ्ते तक जो पानी नहीं रहता था। பாத்து बस्तीல எல்லாம் 10 நாளைக்கு தண்ணி வராம जो இருந்தது। बातें बस में 10 दिन तक पानी नहीं आ रहा था। குளிக்காம சுத்தி திரிஞ்சோம்। जो बिना नहाए हम घूम रहे थे। வெறும் பெர்ஃப்யூம் உடைய பவர்ல சுத்தி திரிஞ்சோம்। जो परफ्यूम को जो मार कर उसके पावर में हम घूम रहे थे। இதெல்லாம் நம்ம வாழ்ந்து இருக்கோம்। इसी प्रकार हम जिए थे। போர்ட் பிளேயருடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? जो पोर्ट ब्लेयर के लोगों का जो है संख्या कितनी है? मैक्सिमम 2 लाख இல்ல 3 लाख। ஏன்னா अंडमान निकोबार फुल्लावे 6 लाख தான் சொல்றாங்க। जो पूरे अंडमान जो है 6 लाख ही लोग जो है कर कहते हैं। அப்ப இந்த 2.5 லட்சம் 3 லட்சம் பேருக்கு இங்க இருக்கிற பெரிய ஒரு கவர்மெண்டால என்ன பண்ண முடியல? रेगुलर तन्नी கொடுக்க முடியும்। यहाँ के 2.5 लाख 3 लाखों के लिए जो है सरकार जो है रोज के रोज पानी दे नहीं सकते हैं। நமக்கு எத்தனையோ வாட்டர் சோர்ஸ் இருக்குது। हमारे लिए कितने ही जो पानी की जो स्रोत है போர்ட் பிளேயர் சுத்துறோம்। जो पोर्ट ब्लेयर के चारों ओर में। அது இல்லாம वो सिर्फ नहीं அந்த பக்கம் ரூட் ஐலண்ட்ல இருந்து தண்ணி கொண்டு வர்றாங்க। उस साइड में जो रूट आइलैंड से भी हमारे जो है पानी लेकर आते हैं। அதுவும் போதாம वो भी नहीं होता है। நம்முடைய போட்ல எல்லாம் தண்ணி கொண்டு வர்றாங்க। हमारे जो जहाज में भी पानी लेकर आते हैं। அப்படி எல்லாருக்கும் தண்ணி கொடுக்க முடியல। उससे भी जो पानी सबको दे नहीं सकते। 20 லட்சம் மக்களுக்கும் அவருடைய மிருக ஜீவன்களுக்கும் கற்பாறையிலிருந்து தண்ணி வருதுன்னா ஒரு டேப்ல ஒரு தண்ணி மாதிரி கிடையாது। जो 20 लाख लोग और उनके जो जानवरों को जो झरना से जाता है पानी जो कोई टैप नहीं है वहां पर। நாம நம்மளுடைய கற்பனையில என்ன சிந்திச்சு இருப்போம்? हम अपने जो काल्पनिक में क्या सोच के रखते हैं? மோசே அந்த கோலை வச்சு தட்டின உடனே मूसा उस डंडा से जब उसे मारते हैं சின்ன ஒரு ஊத்து அங்க இருந்து வந்திருக்கும்। एक छोटे से जो धरना है वहां पर आ रहा है। அந்த ஊத்துல வந்த தண்ணி எல்லாம் உங்களுக்கு பத்தாது। वो जो है धारा में जाने पानी उनके नहीं होती है। நதி மாதிரி தண்ணி போட்டு வர வேண்டும்। जो एकदम नदी की तरह पानी बहना चाहिए। பயங்கரமா அது பீரிட்டு வந்திருக்க बहुत வேண்டும்। ही तेज के साथ में बहना चाहिए। அப்பனா தான் அவங்களுடைய தாகம் போய் இருக்கும்। तभी उनकी जो प्यास जो बुझ सकती है। அது பெரிய ஒரு அற்புதம் அது। तो एक बहुत ही बड़ी जो அதை கூட குறை சொல்றாங்க। पर उसे भी लोग जो है बुराई कहते हैं। ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாகவே அதை செய்தார்। परमेश्वर उनकी आंखों के सामने इस कार्य को करे थे। ஆமென் आमीन। மறதி என்பது जो भुलाकर जो है தேவன் மேல இருக்கிறதான அந்த பார்வையிலே நமக்கு அந்த பார்வையை சுருக்கி விடும்। जो परमेश्वर और हमें जो देखने जो रवैया जो उसे जो सिकुड़ देती है। நாம ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போனோம்னா हम जब परमेश्वर किया ना जो भला करके यदि हम भूल जाते हैं நாளைக்கு அவர் செய்கிறதை நமக்கு சந்தேகம் வந்து कल விடும்। जो कार्य जो करे उसके ऊपर हमारे शक रहेगा। ஹalleluya हालेलुया। மறைக்கப்பட்ட ஒரு அதிசயமானது जो छुपाए गए जो चमत्कार कार्य को நாளைய சந்தேகமாக மாறும்। जो कल एक जो आपको शक लगेगी। கடந்த கால சாட்சிகளை நாம் புறக்கணிக்கும் போது जब बीता जो काल का आपको जो गवाही को जब நம்முடைய देखेंगे இன்றைக்கு இருக்கிற நம்பிக்கை பலவீனம் அடைகிறது। आज हमारे जो विश्वास जो बहुत ही बलहीन है। தாவீது இதை புரிந்து கொண்டார்। दावीद इसे समझ चुके थे। அதனால சங்கீதம் 103:2 அவர் சொல்லுகிறார் इसीलिए जो भजन संगीत 103 में 2 में कहते हैं என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே। हे मेरे मन यहोवा को धन्य कहे और उसके किसी उपकार को न भूलना। ஆமென் आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி मेरे मन यहोवा को धन्य कहो। அவர் உனக்கு செய்த சகல உபகாரங்களை ஒரு காலமும் மறக்காத। उसके किए किसी उपकार को न भूलना। ஹalleluya हालेलुया। இப்போ இவங்க கேக்குறாங்க तभी ये पूछ रहे हैं இந்த வனாந்தரத்துல इस जो सूखी भूमि में ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு நான்வெஜ் டின்னர் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க। परमेश्वर हमें जो मांसाहारी वाले जो भोजन हमें दे सकते எங்களுக்கு हैं ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண கொடுமா? क्या हमारे एक मेज तैयार कर सकते हैं? பாத்துக்கலாம்। देखिए அவர் தண்ணியை வர வச்சாரு। देखिए वो पानी को तो आ दिए हैं। தண்ணி தானே। वो तो सिर्फ पानी है। ஹalleluya हालेलुया। ஒரு வீட்ல கொஞ்சம் ஊழியக்காரங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போய் சாப்பிட்டோம்। एक घर में जो है कुछ जो सेवक लोग हैं उनमें भोजन करे थे। கடைசில பாவம் அந்த அம்மா வீட்டுக்காரம்மா கேட்டாங்க ஐயா எப்படி இருந்தது சாப்பாடு நல்லா இருந்ததா? अंतिम समय में जो हमारे घर में जो भोजन एक कहा गया था दास को குசும்புக்கார ஊழியக்காரன் இருந்தான்। वो बहुत ही जो है एक
चंचल वाला एक जो दास थे அவன் சொன்னான் वो कहे தண்ணி ரொம்ப சூப்பரா இருந்தது அப்ப. पानी बहुत ही अच्छा था, நல்ல அருமையான தண்ணி கொடுத்து. बहुत ही अच्छा पानी था। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसके क्या अर्थ है? மத்தது எதுவும் சரியில்லை, தண்ணிக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்ற ஒரு ஊழியக்காரன். जो बाकी कुछ ठीक नहीं है, पानी जो अच्छा है करके இவங்க தண்ணி வந்தது, वहां से पानी आया था। ஆனா எங்களுக்கு டின்னர் தர முடியுமா? पर क्या आप हमें लिए जो है भोजन दे सकते? சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷோட எங்களுக்கு ஒரு டின்னர், ஒரு நான்வெஜ் டின்னர் தர முடியுமா? जो मच्छी और जो है नॉन वेज के हमें क्या डिनर दे सकते? அல்லேலூயா. हालेलुया। பாத்தீங்கன்னா ஊர்ல இப்போ ஏகப்பட்ட புது புது சாப்பாடு ஐட்டம் எல்லாம் வந்துருச்சு. देखिए जो एयरपोर्ट में जो गांव में सब नए नए जो भोजन आया है। ஆமா, இப்போ அங்கெல்லாம் போனா கேரளா எல்லாம் ஹோட்டல் முன்னாடி மந்தின்னு எழுதி வச்சிருக்கான். वहां पर जो केरला में से जाने से है मंदी की, वहां पर जो भोजन जो रहती है ஆமா, மந்தி பிரியாணின்றான். जो मंदी बिरयानी, அது இன்னொன்னு குழி மந்தின்றான். उसके बाद दूसरे में जो गड्ढे वाले मंदी, ரொம்ப வித்தியாசமா இருக்குது. बहुत ही अलग है। அதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. वो सब कुछ खाने की आशा है। வித்தியாசமா ஒவ்வொரு தடவையும் போகும்போது இன்னொரு பேர் வச்சிட்டு हर இருக்காங்க. एक बार जाते समय अलग अलग नाम रखा जाता है। ஆமா, இவங்க அதனால எங்களுக்கு வித்தியாசமான ஒரு சாப்பாடு அவரை போட சொல்லேன் பார்க்கலாம். इसीलिए वो लोग कहते हैं कि हमारे लिए जो एक अलग तरह भोजन दे सके। ஹalleluya. हालेलुया। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, ஆண்டவருக்கு எந்த ரிசோர்ஸும் தேவை கிடையாது. परमेश्वर किसी प्रकार स्तोत्र की आवश्यकता नहीं है, அவரே ரிசோர்ஸா இருக்கிறார். वही एक स्तोत्र है, அவர்தான் சோர்ஸா இருக்கிறாரு. वही एक स्तोत्र जो है, அவருக்கு வேற ஒரு ரிசோர்ஸஸ் தேவை கிடையாது. उनके लिए किसी दूसरे स्तोत्र की आवश्यकता नहीं है। ஹalleluya. हालेलुया। இப்போ நான் என்கிட்ட வந்து நீங்க தண்ணி கேட்பீங்கன்னா, आप मेरे से आकर अगर पानी पूछेंगे, நான் எங்க வீட்டு பைப்ல படிச்சிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பேன் நான். मैं अपने घर के जो पाइप से पकड़ कर लेकर आपको दूंगा। என்கிட்ட நான் சோர்ஸ் கிடையாது அதுக்கு. तो उसमें मेरा कोई स्तोत्र नहीं है, நான் வேற ஒரு ரிசோர்ஸ்க்கு தேடி போறேன் मैं நான். एक दूसरे ओर में जो गया हूँ। ஆனால் ஆண்டவர்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா, पर आप परमेश्वर से पूछेंगे, அவரே சோர்ஸா இருக்கிறார். वही स्तोत्र है। இயேசு சாமி சொன்னாரு, यीशु मसीह कहते हैं, என்னை விசுவாசிக்கிறவனிடத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். जो कोई भी मुझ पर विश्वास करते हैं उसके अंदर में जीव की जो नदियां जो धाराएं बहते रहेगा। நான் எங்கிட்ட நீங்க தண்ணி கேட்பீங்கன்னா, मुझसे अगर आप पानी पूछेंगे, நான் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும். मैं एक बोतल से पानी आपको दे ஆனால் सकूंगा। ஆண்டவர் அப்படி அல்ல. पर परमेश्वर इस प्रकार के नहीं है, He is unlimited God. वो असीमित वाले परमेश्वर அவர் है, எல்லாத்துக்கும் சோர்ஸா இருக்கிறார். वो सबके लिए एक स्तोत्र है, எல்லாவற்றின் உறைவிடமாய் அவர் वो இருக்கிறார். सबके लिए जो संबंध वाले हैं। அவர்கிட்ட கிடைக்காதது எதுவுமே उनके கிடையாது. पास में नहीं मिला चीज कुछ भी नहीं है। ஒரு மளிகை கடையில போய் கேளுங்க. जो कहीं भी आप अपने पति से जाकर पूछिए, ஏதோ ஒரு கடை மளிகை கடையில போயிட்டு या कोई रेस्टोरेंट वाली दुकान में जाके ஒரு பொருளை கேட்டீங்கன்னா, एक सामान को अगर पूछते हैं, நீங்க நல்லெண்ணெய் கேளுங்களேன். वो आप अच्छे तेल पूछिए, அவன் சொல்லுவான் நல்லெண்ணெய் இல்ல சார், वो जो तिली तेल नहीं, பாம் ஆயில் இருக்குதுமா. जो पाम ऑयल है, பாம் ஆயில் தான் சார் இப்போ நல்லது जो அப்படின்னா. पाम ऑयल है अभी बहुत ही अच्छा है, கடலை எண்ணெய் எல்லாம் சாப்பிடாதீங்க. तो दूसरे जो है तेल में मत நல்லெண்ணெய் खाइए, எல்லாம் சாப்பிடாதீங்க. जो तिली तेल से नहीं खाइए, நிறைய கொலஸ்ட்ரால் தரும். उसमें बहुत सारे कोलेस्ट्रॉल रहते हैं। எது அவங்கிட்ட இருக்குதோ जो उसके पास में है, அதை எப்படியாவது நம்ம தலையில கட்டுறதுக்கு அதை அது ஆனளவா புகழ்வான். वो कैसे भी रहे, वो हमारे सिर में बांधेगा, उसमें ஏன்னா बहुत நாம एकदम बढ़ोतरी करेगा, ஏன்னா நாம கேக்குறது அவங்கிட்ட இல்ல. क्योंकि हम जो पूछे उसके पास में नहीं है। அதுதான் மனுஷனுடைய திறமை. वही मनुष्य की जो है कार्य அவங்கிட்ட இருக்காது. उसके पास में नहीं ஆனா रहेगा, நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் पर அல்ல. हमारे परमेश्वर इस प्रकार के नहीं है। நீங்க அவர் கேக்குறாரு, உங்களுடைய பெற்றோர்கள், உலக பெற்றோர்கள், आपकी जो दुनिया के जो माता पिता, பிள்ளைகள் மீனை கேட்கும்போது பாம்பை கொடுப்பீங்களா? बच्चे जब मछली पूछते क्या आप सांप दोगे, அப்பத்தை கேட்கும்போது கல்லை கொடுப்பீங்களா? क्या रोटी पूछते क्या आप पत्थर दोगे? பொல்லாதவர்களாகி जो நீங்கள் बहुत ही बुरे जो है, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க நினைக்கும் போது जब आप अपने बच्चे को बहुत ही अच्छे कार्य दे सकते हैं, பரமண்டலத்தில் இருக்கிறதான நம்முடைய பிதாவானவர் जो परम स्वर्ग राज में रहते हैं पिता அதிலும் परमेश्वर, மேன்மையானதை உங்களுக்கு தருவது அவ்வளவு நிச்சயம் அல்லவா? उसमें से बहुत ही अच्छे वाले देंगे करके। ஹalleluya. हालेलुया। அப்போ ஆண்டவரை ஒருபோது நம்ம என்ன பண்ணக்கூடாது, மட்டுப்படுத்த கூடாது. அவர்ட்ட சோர்ஸ் நிறைய இருக்குது. हमारे परमेश्वर हमें कभी भी जो उन्हें नीचा नहीं करे, उनके पास बहुत सारे जो स्तोत्र है। நீங்க நினைக்க கூடாது எனக்கு தேவையானது அவர்ட்ட இல்லன்னு நினைக்க आप கூடாது. सोच सकते हैं मेरे को जो चीज है उनके पास में नहीं है நாம करके, இன்னைக்கு பெரும்பாலும் அப்படித்தான் நினைக்கிறோம். हम कहीं से इस प्रकार ही सोचते हैं, எனக்கு தேவையானது அவர்ட்ட இல்ல, मुझे जो आवश्यकता है उनके पास में नहीं है। அவரால ஒரு டின்னர் எல்லாம் ரெடி பண்ண முடியாது. उनसे जो कोई जो भोजन को तैयार नहीं कर सकते हैं, அவராலே டின்னர் கொடுக்க முடியுமா? क्या उनसे भोजन दे सकते हैं? அவராலே இத தர முடியுமா? उनसे क्या ये दे सकते हैं? அவராலே என் வியாதிக்கு சுகத்தை கொடுக்க क्या முடியுமா? उनसे मेरे बीमारी को ठीक कर सकते हैं? அவராலே எனக்கு ஒரு வேலை கொடுக்க முடியுமா? क्या उनसे मेरे लिए एक काम दे सकते हैं? என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை கொடுக்க முடியுமா? मेरे बेटे के लिए अच्छी लड़की दे सकते हैं? எனக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுக்க मुझे एक முடியுமா? अच्छी जगह दे सकते हैं? எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்க मुझे முடியுமா? एक गाड़ी लेके दे सकते हैं? இதெல்லாம் நம்ம கேள்விகள். यही सारी हमारी प्रश्न रहती है, நாம அவரிடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண மாட்டோம். जहाँ हम उनके सामने घुटने टेकर प्रार्थना नहीं ஆனா करेंगे, சந்தேகப்பட்டு கொண்டே पर இருப்போம். उनके ऊपर शक करते அவரை रहेंगे, லிமிட் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
இருப்போம் वो इसी बोलते रहेंगे, அவரை மட்டுப்படுத்தி கொண்டே उसे இருப்போம் हम निशाई करते रहेंगे। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே मेरे प्रिय परमेश्वर के बच्चे, ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய ரெடியா இருக்கிறார் परमेश्वर आपके लिए सब कुछ करने के लिए तैयार है। இயேசுசாமி சொல்றாரு यीशु मसीह कहते हैं, என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு அதை தருவேன் मेरे नाम की ओर से आप जो कुछ भी पूछेंगे मैं आपको दूंगा, எதை கேட்டாலும் जो कुछ भी। ஹalleluya हालेलुया। நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா आप मुझसे पूछेंगे, நான் என்கிட்ட இருக்கிறத தான் தருவேன் मेरे पास में जो चीज है मैं आपको दे ஏன்னா सकूंगा, என்கிட்ட லிமிட்டெட் சோர்ஸ் தான் क्योंकि இருக்குது मेरे पास में सीमाओं की स्रोत है। ஹalleluya हालेलुया। ஆனா நம்முடைய ஆண்டவர் அன்லிமிட்டெட் சோர்ஸா पर இருக்கிறார் हमारे जो परमेश्वर असीमित वाले हैं, அவர் அளவிட முடியாத செல்வங்களுக்கு அதிபதியா वो जो இருக்கிறார் असीमित के लिए जो सारी संपत्ति से भरे हैं, அவரால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது उनसे नहीं होने वाला कार्य कुछ भी नहीं है। ஹalleluya हालेलुया। நாம தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்வது என்பது ஒரு ஒரு ஃபியூல் மாதிரி எரிபொருள் மாதிரி हम जो परमेश्वर किया है जो कार्य के गवाही के रूप से देते हैं, एक जो तेल की तरह जो जलने वाली ये है। நாம சாட்சியமாய் அதை சாட்சி சொல்லி ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செய்தார் இந்த நன்மை செய்தார்னு சொல்லும்போது அது நம்முடைய விசுவாசத்தை பற்றி எரிய செய்கிறது हम इस गवाही की ओर से हमारे अंदर जो विश्वास को और आग की तरह बढ़ाती है। நாம் அவர் செய்த நன்மைகளை மௌனமாய் உட்கார்ந்து இருக்கும்போது वो जब हमने किया जो भला कर, जब अपने मुंह बंद कर हम बैठेंगे, தேவனுடைய வல்லமையை குறித்த சந்தேகங்களை நமக்குள்ளே जो கொண்டு வரும் परमेश्वर सामर्थ्य के ऊपर में जो शक करते हैं। ஹalleluya हालेलुया। 2002ல 2002 में எங்க குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணணும் मेरे बच्चे को जो ऑपरेशन करना है, ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் एक ओपन हार्ट सर्जरी। அன்னைக்கு 2002ல 1,62,000 ரூபாய் அதுக்கு उन दिनों में जो 2002 में जो 1 लाख जो है 62 रुपया जो थे அப்ப लाख, பிரகாஷ் ஐயா எனக்கு 1000 ரூபாய் அனுப்புவாரு जो प्रकाश अय्या जी है मेरे लिए 1000 रुपया बेचते हैं மாசத்துக்கு एक महीने में। அதுலயும் 100 ரூபாய் புடிச்சுக்குவாரு தசமாகத்தை उसमें भी जो 100 रुपया जो दशमांश लेते हैं, அவங்க புடிச்சுக்குவாங்க புடிச்சிட்டு 900 ரூபாய் தான் அனுப்புவாங்க उसके बाद उसे लेकर ही मुझे जो है 900 रुपया देते हैं। நாங்க குழந்தையை கொண்டு போய் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன்ல சேர்த்திருக்கிறோம் जो मेरे बच्चे को मद्रास मेडिकल मिशन में लेकर जाकर डाले हैं। அங்க எல்லாரும் சொல்றாங்க இவ்வளவு ஆகும் அவங்களால அடைக்க முடியும்னு சொன்னா நீங்க குழந்தையை வச்சிருங்க இல்லனா நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போங்க इसमें जो इतने खर्च होगा है कि आपसे होगा है या आप उसे डिस्चार्ज करके लेके जा सकते हैं। என் பாக்கெட்ல ஆட்டோவுக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு 10 ரூபாய் கிடையாது मेरे पॉकेट में जो है ऑटो वाले को देने का 10 रुपया नहीं था। நான் அந்த ஆட்டோல ஏறி என் மனைவியும் குழந்தையும் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க मैं उस ऑटो में चढ़कर मेरी जो पत्नी और बच्चे जो हॉस्पिटल पे हैं, நான் போய் பிரகாசன்ட்ட இத பேசலாம்னு சொல்லிட்டு அங்க ட்ரிபிள் எம்ல இருந்து அண்ணா நகருக்கு ஆட்டோல ஏறி வந்தேன் मैं जो है प्रकाश अय्या से जो बातें करने के लिए ट्रिपल एम से अन्ना नगर जाने के लिए, என் கண்ணெல்லாம் கண்ணீர்னால நிறைஞ்சிருக்குது मेरे आंख जो है आंसू से भरा हुआ था, எங்க ஆட்டோவுக்கு கொடுக்கிறதுக்கு 10 ரூபாய் இல்ல क्योंकि ऑटो वाले को देने के लिए मेरे पास 10 रुपया नहीं था। எங்க अम्मा எங்க அப்பா வேலை செஞ்ச அந்த கம்பெனி எல்லாம் பூட்டி இருக்காங்க मेरे माता पिता जो काम किया उस कंपनी भी जो है बंद हो चुका था, கம்பெனி லாக்டவுன்ல இருக்குது जो कंपनी जो है लॉकडाउन में था, அவங்களே கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா ரேஷன் போட்டுட்டு இருக்காங்க जो सरकार जो उनके लिए जो मुफ्त जो रेशन देते थे, 3 வருஷம் அவங்க ஃப்ரீ ரேஷன்ல குடும்பம் நடத்திட்டு जो 3 वर्ष से जो मुफ्त के रेशन से अपने परिवार को चला रहे அது थे, லிமிட்டடான சோர்ஸ்ல அவங்க கஷ்டப்பட்டு वो जो सीमित वाले जो सूत्र में जो चल रहा था, எங்க சொந்தத்துல யார்கிட்டயுமே கேட்க முடியாது मैं अपने जो सारे रिश्तेदार से किसी से भी पूछ नहीं सका था, யார்கிட்ட கேக்குறது எங்க போறது எனக்கு தெரியவில்லை किससे पूछना कहाँ जाना मुझे नहीं मालूम हुआ। என்ன அறியாமலே கண்ணீர் வடிஞ்சிட்டே तो இருக்கு मेरे अनजान में मेरे आंखों से आंसू बह रहा था। ஆட்டோல இருந்ததானே அந்த ஆட்டோ ஓட்டுகிற ஒரு சகோதரர் சொன்னாரு वो जो ऑटो चलाने वाले उस भाई कहते हैं, அவர் சொன்னாரு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது वो कौन है मुझे नहीं मालूम है, சொன்னாரு ஆண்டவர் இருக்கிறார் பிரதர் जो परमेश्वर आपके साथ है, கடவுள் இருக்கிறார் பிரதர் परमेश्वर है ब्रदर, நீ ஏன் அழுகுற आप क्यों रह रहे हैं, கடவுள் உனக்கு எல்லாம் செய்வார் परमेश्वर आपके लिए सब कुछ करेंगे। அந்த ஆபரேஷன்ல 10 பைசா நாங்க அந்த ஹாஸ்பிடல்ல கட்டல उस ऑपरेशन 10 पैसे तक हॉस्पिटल में हमने नहीं बांधा था। அந்த நம்ம பொம்மிக்கெல்லாம் தெரியும் ட்ரிபிள் எம் எப்படிப்பட்ட ஹாஸ்பிடல்னு अब भूमि जी जानती है कि ट्रिपल हॉस्पिटल किस प्रकार का है। அங்க ஒரு ட்ரீட்மென்ட் செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க அட்வான்ஸாவே பே பண்ணணும் वहां पे जो ट्रीटमेंट करने से पहले ही एडवांस पेमेंट करना चाहिए, அப்படினா தான் அவங்க ட்ரீட்மென்ட்டே ஆரம்பிப்பாங்க तभी वो जो है ट्रीटमेंट की आरंभ करेंगे। ஆனா நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்போது எங்களுக்கு 0 பில் வந்தது पर हम जब डिस्चार्ज करते हम मेरा जो बिल जो है वो शून्य था। நம்முடைய தேவன் அன்லிமிட்டடான தேவன் हमारे जो परमेश्वर जो असीमित वाले परमेश्वर है, அவரால செய்யக்கூடாத வல்லமையான காரியங்கள் ஒன்றுமே உலகத்தில் उनसे नहीं होने सामर्थ्य कार्य कुछ भी नहीं है। எப்ப நம்ம அவரை பிடித்துக் கொள்கிறோமோ उसे जब हम पकड़ लेते हैं, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே எனக்கு சோர்ஸா இருக்கிறீங்க आप ही मेरे लिए स्तोत्र है परमेश्वर நீங்க कहने ஒரு से, ஆள் தான் எனக்கு உதவி செய்ய உம்மால் மாத்திரமே முடியும் என்று நீங்க आपसे நினைக்கிறீங்க सिर्फ परमेश्वर मेरी जो मदद कर सकते हैं उनको पकड़ लेना चाहिए। அவர் வானத்தின் பலகணிகளை திறக்க वो जो आसमान के कहीं जो रास्ते को खोल எங்க देते இருந்தாலும் हैं, அவர் சோர்ஸை கொண்டு जो வர்றார் कहीं से भी जो उस जो है स्तोत्र को लेके आएंगे। எனக்கு எங்க இருந்து வந்தது தெரியுமா वो कहाँ से आया था? ஆமா ரத்தன் டாட்டாவுடைய ஃபவுண்டேஷன் 70,000 ரூபாய்
என் குழந்தையுடைய ஆபரேஷனுக்கு கொடுத்திருந்தாங்க. जो रतन टाटा का जो फाउंडेशन जो 70,000 जो रुपया जो उसमें जो डाले थे, இன்னும் வேற ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன், அவங்க பேர் கூட எனக்கு தெரியல. எனக்கு அவங்க கடைசியில் லெட்டர் கொடுத்தாங்க, இவங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. और भी कुछ जो फाउंडेशन जो देकर जो मदद किया करके जो है लेटर दिए थे, அந்த ஒரு என்ஜிஓ வந்து 32,000 கொடுத்திருந்தாங்க. वो जो है एनजीओ जो एक जो 30,000 जो दिए थे. இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து, அது நான் போய் கேட்கல, वो मैं जाकर नहीं पूछा था, யாரோ எனக்காக பேசி அந்த பணங்கள் எல்லாம் வந்து कोई लोग जो है मेरे लिए बातें करके उस पैसे को इकट्ठे करे थे. நாம முழங்கால் படியிடும் போது जब हम अपने घुटने टेकते हैं, ரத்தன் டாட்டாவுடைய மனசுல பேசுறார், परमेश्वर रतन टाटा के दिलों में बातें करते हैं, एनजीओ உடைய மனசுல பேசுறார், दूसरे एनजीओ के दिलों में बातें करते நீங்க हैं. கர்த்தரோடு பேசும்போது आप जब परमेश्वर से बातें करते हैं, நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? हम क्या करेंगे? நாம எல்லார்ட்டையும் போய் பேசிக்கிட்டு இருப்போம். हम ही जाकर सबसे बातें करते ஆனால் रहेंगे. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிடும் போது जब आप परमेश्वर समूह में घुटने टेकेंगे, ஆண்டவர் உங்களுக்காக பல பகுதிகளிலே பேசுகிறார். परमेश्वर आपके लिए कई भागों में बातें அவர் करेंगे. கேட்டு ஒருத்தன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல वो மாட்டான். पूछ के कोई नहीं देगा करके ஒருவேளை नहीं है. நாம போய் கேட்டா கூட தர முடியாதுன்னு यदि சொல்லுவான். हम जाकर पूछ के भी वो नहीं देंगे तो बोल सकते हैं. ஒருவேளை நாம அவங்க கேட்டுக்குள்ள கூட நுழைய முடியாது. यदि हम उनके गेट के अंदर में भी जा नहीं सकते हैं. நுழைய முடியாத ஒரு இடம் இந்த पर உலகத்துல கிடையாது. परमेश्वर नहीं जाने जगह कुछ भी नहीं है. ஆண்டவர் திறக்க முடியாத ஒரு இருதயம் இந்த உலகத்துல கிடையாது. परमेश्वर जो द्वार को नहीं खोलता है, हृदय को खोल सकते हैं. சகலத்தையும் செய்கிற தேவனாய் वो இருக்கிறார். हमारे लिए सब कुछ करने वाले परमेश्वर நம்முடைய है. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் हमारे இருக்கிறார். परमेश्वर सर्वशक्तिमान है. ஹalleluya. हालेलुया. ஆமா, உபாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. तब सावधान रहना, कहीं ऐसा न हो कि तू यहोवा को भूल जाए, जो तुझे दासत्व के घर अर्थात मिस्र देश से निकाल लाया है. தேவன் உங்களை நடத்தின அந்த பாதையை நீங்கள் மறந்து போகாதீங்க. परमेश्वर आपको जो चलाया, जिस रास्ते को आपको भूलना नहीं चाहिए. அவர் அந்த சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம், அவர் செய்த நன்மைகளை மறந்து वो போகாதீங்க. छोटा हो सकता है या बड़ा हो सकता है, पर वो किया जब भला करे को भूलना नहीं चाहिए. உங்கள் வாழ்க்கையில செய்த அதிசயங்களை மறந்து वो போகாதீங்க. आपके जीवन में किया अद्भुत कार्य को भूलना नहीं चाहिए. ஹalleluya. वे बार बार परमेश्वर की परीक्षा करते थे और इजराइल के पवित्र को खेदित करते थे. ஆமென். आमीन. இங்க இந்த லிமிட் பண்ணாங்கன்றது यहाँ पर जो सीमित नहीं करना है, என்ன சொல்லுது பாருங்க, ஆங்கிலத்திலே NKJV வாசிக்கிறேன். they turned back and tested God and limited the holy one of Israel. वो परमेश्वर को बार बार परीक्षा करते हैं और उनके पवित्रता पर वो शक करते हैं. limited the holy one of Israel. जो इसराइल को जो सीमित पर रखते हैं, அந்த லிமிட்டட் என்கிற வார்த்தைக்கு वो जो सीमित की जो अर्थ है, அவரை கட்டுப்படுத்துதல், उन्हें जो है बांध कर रखना, அவருடைய கோபத்தை தூண்டுதல், उनकी जो गुस्सा को जो उठाते हैं, அவரை துக்கப்படுத்துதல் என்கிற அர்த்தம் இருக்கு. उन्हें जो दुख करने की अर्थ है. ரெஸ்ட்ரெயின், ப்ரோவோக், கிரீவ். जो रेस्ट्रेन, प्रोब और ग्रीफ, இந்த எபிரேய வாதத்துக்கு இந்த மூன்று அர்த்தங்கள் ये இருக்கு. जो हेब्राई पद की जो तीन अर्थ जो है, அவரை லிமிட் பண்றது, उन्हें जो सीमा में रखना, அவரை கட்டுப்படுத்துறது. उन्हें जो है बंधन में बांध के रखना. ஹalleluya. हालेलुया. So, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, அவர்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். वो जो है परमेश्वर को जो एकदम जो सीमाओं में रखे हैं. ஆண்டவர் அவருடைய சக்தியை இழந்து போயிட்டாருங்கிறதுக்காக அல்ல. परमेश्वर अपनी जो शक्ति को खो बैठे करके नहीं. நீங்க சில புராணங்கள், இந்து புராணங்கள்ல பாத்தீங்கன்னா சில கடவுள்கள் அவங்க சக்தியை இழந்து போயிடுவாங்க. आप जो कुछ जो है कुरान में देखते हैं तो परमेश्वर भगवान जो उनके जो है शक्ति को खो बैठे रहते हैं. அது புராணங்கள்ல वரும். वो जो है पुराण में लिखा रहता है. கடவுள்கள் தப்பு பண்ணுவாங்க, उसमें जो गलती करेंगे, பூமியில இருக்கிறதான ரிஷிகள் அவங்கள சபிச்சிருவாங்க. जो धरती में रहते जो ऋषि जो उन्हें जो श्राप देते हैं, அதோட அந்த கடவுளுக்கு இருக்கிற சக்தி என்ன ஆயிடும், போயிடும். तो भगवान की जो शक्ति क्या है चले जाएगा. இங்கே நம்முடைய கடவுளுடைய சக்தியை யாரும் எடுக்க முடியாது. यहाँ पर हमारे परमेश्वर शक्ति को कोई भी ले नहीं सकते हैं. சர்வ வல்லமையுள்ள தேவன். वो सर्वशक्तिमान परमेश्वर है. அவருடைய வல்லமை அவர் இழந்துட்டாருங்கிறது இல்ல. यहाँ पर उनके जो है सामर्थ्य को खो बैठे करके नहीं है. பரலோகம் தேவனுடைய ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்காம அடக்கப்பட்டது என்பது அல்ல. जो स्वर्ग लोक में जो है सारे लोगों प्रार्थना को अनसुना करके जो बंद किया नहीं है. சர்வ வல்லமையுள்ள நம்முடைய பரிசுத்த தேவன் அங்கே அவர் பலவீனமாயிட்டார் என்பது அல்ல. जो सर्वशक्तिमान हमारे परमेश्वर वहां पर स्वर्ग में बलहीन हो गया करके नहीं है. இவர்களுடைய நம்பிக்கையானது அவநம்பிக்கையாய் போனது. इनके जो विश्वास है वो अविश्वास में बदल चुका था. இவர்களுடைய விசுவாசமானது அவிசுவாசமாய் மாறி போனது. इनके जो विश्वास है वो अविश्वास में बदल चुका था. தேவன் செய்த நன்மைகளை கண்டும் அவரை விசுவாசியாமல் போனார்கள். परमेश्वर के जो भला कार्य को देखकर उसे अविश्वास करने लगते हैं. ஆண்டவருடைய அதிகாரமானது மட்டுப்படுத்தப்படவில்லை. परमेश्वर जो अधिकार को सदुपयोग नहीं करे हैं. இவர்களுடைய இரக்கமற்ற விசுவாசமற்ற இருதயத்தினாலே அவர் மட்டுப்படுத்தப்பட்டார். उनके जो विश्वास के हृदय के साथ में जो एकदम वो खेदित कर दिए हैं.
இயேசு கூட இந்த காரியங்களை உணர்ந்திருந்தார். यीशु मसीह इस कार्य को वो एहसास करे हैं। மார்க் 5:5-6 வசனங்களை வாசிங்க. मार्क की 5वां अध्याय के 5 और 6 में पढ़ेंगे। அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதேயன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். वह वहां कोई सामर्थ्य का काम न कर सका, केवल थोड़े से बीमारों पर हाथ रखकर उन्हें चंगा किया, और उसे उनके अविश्वास पर आश्चर्य हुआ, और वह चारों ओर के गांवों में उपदेश करता फिरा. விசுவாசத்தினாலே जो अविश्वास के कारण இயேசு சாமியால அங்க வேற ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். यीशु मसीह से वहां पर दूसरे को चमत्कार कार्य नहीं कर सके थे। ஆச்சரியப்படுறாரு. वो आश्चर्य होते हैं, இப்படிப்பட்ட அவிசுவாசிகளா இருக்கிறாங்களே. इस प्रकार के अविश्वासी लोग हैं। हालेलुया, हालेलुया। எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, எவ்வளவுக்கு நமக்குள்ள அவிசுவாசம் இருக்கிறதோ कितने हमारे अंदर में जो अविश्वास से कार्य है, அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதத்தை நாம் தடை செய்கிறோம். उतने हमारे जीवन जो परमेश्वर का जो अद्भुत कार्य को हम रुकावट बनते हैं। எவ்வளவாய் நமக்குள்ளே அவநம்பிக்கை இருக்கிறதோ कितने हमारे अंदर में जो अविश्वास कार्य है, அவ்வளவாய் ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாதபடிக்கு அவரை மட்டுப்படுத்துகிறோம். उतने जो हमारे अंदर में क्रिया नहीं करने के लिए परमेश्वर को हम नीचे कर देते हैं। நம்ம வசனம் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். हम वचनों को कहकर हम प्रार्थना करते हैं, நம்ம வியாதிக்காக ஜெபம் हम பண்ணுவோம். अपनी बीमारियों के लिए प्रार्थना करते हैं, நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். हमारे परिवार के आशीष के लिए प्रार्थना करते ஆனா हैं, உள்ளுக்குள்ள அவிசுவாசம் இருந்து கொண்டே पर இருக்கும். अंदर ही अंदर आपके अंदर अविश्वास कार्य है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் சொன்னாரு, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே விழுனா என்ன ஆகும்? அது உனக்கு ஆயிரும். परमेश्वर देखकर कहते हैं इस पहाड़ को जो समुद्र कौर में गिरे तो उस प्रकार का हो जाता है। பழைய ஒரு கதை இருக்குது. जो पुरानी कहानी है, ரொம்ப அட்டர்பலசான ஒரு கதை. बहुत ही पुराना कहानी है, ஆனாலும் வேற வழி இல்ல நான் சொல்றேன். फिर भी कोई रास्ता नहीं है, मैं बोलता हूँ। இந்த செய்தியை ஒரு பாட்டியம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. इस जो प्रचार को जो है एक दादी माँ सुन रही थी। மலையை பார்த்து நீ ஜெபம் பண்ணனா அது சமுத்திரத்துல போய் விசுவாசத்தோட நீ ஜெபம் பண்ணனா விழுந்துரும். तो विश्वास से अगर प्रार्थना करो, इस पहाड़ जो है समुद्र कौर में गिर जाएगा। பாட்டியம்மா வீட்டு முன்னாடி ஒரு பெரிய பாறாங்கல் இருந்தது. जो दादी माँ के घर के साथ बहुत ही बड़े जो एक चट्टान जो है, ஒரு பாறாங்கல், एक बड़ी वाली जो पत्थर की जो அதனால है, அந்த வீட்டு வாசல்ல ரொம்ப அது அடைச்சிட்டு இருந்தது. वो जो घर के सामने बहुत एक रुकावट की तरह था। இன்னைக்கு இத தூக்கி சமுத்திரத்துல போட்டுறணும். आज इसे उठाकर समुद्र में डाल देना चाहिए। வீட்டுக்கு போனாங்க. तो घर में गई, வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க, முழங்கால் போட்டாங்க. घर पे जाकर घुटने टेक ली। பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. जो पास्टर प्रचार करे हैं, ஜெபம் பண்ணி போய் பாப்போம். जो प्रार्थना करके हम जाकर देखेंगे, கல்லு சமுத்திரத்துல போய் விழுந்துரும். वो जो है पत्थर जो है समुद्र में जाकर गिरना चाहिए। ஆமா, பாட்டியம்மா நல்ல ஜெபம் பண்ணாங்க. दादी माँ बहुत अच्छी प्रार्थना करी है, ஒரு அரை மணி நேரம் ஜெபம் वो பண்ணாங்க. एक आधे घंटे प्रार्थना करी है। அப்புறம் வந்து கதவை திறந்து பார்த்தாங்க. उसके बाद में द्वार खोलकर जाके देखती है, கல்லு அங்கேயே தான் இருந்துச்சு. पत्थर वहीं पर है, அது எங்கேயும் அணங்கல. वो कहीं भी हिला नहीं है। அப்ப இவங்க சொன்னாங்க, तब ये कहती है, எனக்கு அப்பவே தெரியும், मुझे पहले ही मालूम था, சும்மா நாளுக்கு பாஸ்டர் எதையாவது உளறிட்டு இருப்பாரு. ऐसे ही पास्टर कुछ कुछ बकबक किए அவரை होंगे। நம்பி நான் அரை மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் उससे பண்ணேன். विश्वास कर मैं आधा घंटे प्रार्थना किया है। அந்த மாதிரி தான் நம்முடைய ஜெபங்கள். उस प्रकार भी हमारी प्रार्थना भी है। உள்ளுக்குள்ளே அவிசுவாசத்தோட நாம் ஜெபிக்கும் போது தேவன் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாம, நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிரியை செய்ய முடியாம அவரை மட்டுப்படுத்துகிறோம். जब हम अविश्वास के साथ में प्रार्थना करेंगे तो हमारे परिवार, हमारे बच्चे जो है एक दिन परमेश्वर की सीमा में बांध कर रख देते हैं। ஆண்டவருடைய வல்லமைக்கு உச்சவரம்பு கிடையாது. जो परमेश्वर सामर्थ में किसी भी प्रकार की रुकावट नहीं है, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது. उनके जो आशीष है किसी प्रकार की सीमा ही नहीं है, அவருடைய வல்லமைக்கு முடிவே கிடையாது. उनके जो है सामर्थ में कोई सीमा नहीं है। ஆனால் விசுவாசம் இல்லாத உள்ளங்கள் जो अविश्वास के जो हृदय, அவர் செயல்பட தடையாய் இருக்கிறது. उनकी जो कार्य करने के लिए रुकावट है। அற்புதங்கள் அவர் நம்பிக்கையை குணப்படுத்தாது. जो चमत्कार जो अविश्वास है उसे ठीक नहीं कर सकेगी। ஒரு அற்புதத்தை பார்த்து உங்க அவநம்பிக்கை போகாது. एक जो चमत्कार कार्य को देखकर जो अविश्वास नहीं होना தேவனுக்கு चाहिए। முன்பாக உங்களை சரணடைய செய்வீர்கள் என்றால் அது உங்களை குணப்படுத்தும். जो परमेश्वर के समूह आपको जो है सबमिट करेंगे तो वो आपको ठीक करेगा। என்னால ஒண்ணும் முடியாது ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை இருக்கிறீர் என்று சொன்னால் அது முடியும். मुझसे कुछ नहीं हो सकता है पर आपसे सिर्फ हो सकता है कहेंगे तो वो होगा। யாக்கோபு 1:6-7 வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன்தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாமென்று நினையாதிருப்பான். पर विश्वास से मांगे और कुछ संदेह न करे, क्योंकि संदेह करने वाला समुद्र की लहर के समान है जो हवा से बहती और उछलती है। ऐसा मनुष्य यह न समझे कि मुझे प्रभु से कुछ मिलेगा। 8 वह व्यक्ति दुचित्ता है और अपनी सारी बातों में चंचल है. சந்தேகப்பட்ட ஒண்ணுமே ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது,
பெற்றுக்கொள்ள முடியாது. शक करने से हम परमेश्वर से किसी भी कार्य को प्राप्त नहीं कर सकेंगे. எங்க வீட்டு பக்கத்துல பெரிய ஒரு டேம் இருக்குது. मेरे घर के में बहुत ही बड़ा एक जो डैम है. நம்ம அற்புதம்லாம் வந்து பார்த்தாங்க. हमारे अற்புதம்மா आकर देखे. ஏசியாவிலே பெரிய ஆர்ச் டேம் அது. जो एशिया से बहुत बड़े आर्च डैम जो है. அந்த டேமுடைய தண்ணி 60 किलोमीटर सराउंडिंगல அந்த தண்ணி கிடக்குது. वो जो डैम को जो पानी जो है 60 किलोमीटर तक सारे और तक है. 60 ஸ்கொயர் கிலோமீட்டர் சரவுண்டிங்ல அந்த தண்ணி கிடக்குது. जो 60 स्क्वायर मीटर तक उस सराउंडिंग में पानी है. ஆண்டவர் அது மாதிரி ஒரு பெரிய டேம் மாதிரி அவருடைய परमेश्वर एक बहुत ही बड़े डैम की तरह है. அங்க சின்ன ஒரு பைப்பு தான் நம்ம. वहां पर एक छोटा सा पाइप है. हम நம்முடைய பைப்பு என்பது நம்முடைய விசுவாசம். हमारी जो पाइप जो वो हमारी विश्वास है. ஆண்டவருடைய சோர்ஸ் என்பது அந்த டேம் 60 கிலோமீட்டர் சரவுண்டிங்ல கிடக்குது தண்ணி. जो परमेश्वर जो सोर्स है वो 60 की स्क्वायर मीटर तक एकदम चारों ओर फैली हुई है. நாம எவ்வளவு அந்த டேப்பை திறக்கறோமோ हम कितने उस डैम को जो खोलते हैं, நம்முடைய விசுவாசம் எவ்வளவாய் இருக்கிறதோ हमारे विश्वास कितना है, அதுக்கு ஏத்த மாதிரி தான் தண்ணி என்ன பண்ணும், उस प्रकार जो पानी क्या होगा, வெளியே வரும். बाहर आएगा. நாம அவிசுவாசத்தோட அதை திறக்காம இருந்துட்டு यदि हम जो अविश्वास की वजह से उस नल को अगर हम नहीं खोलेंगे, டேம்ல தண்ணி இல்லன்னு சொன்னோம்னா डैम में अगर पानी नहीं है அது நம்முடைய कहेंगे, முட்டாள்தனம். वो हमारी बेवकूफपन है. ஹalleluya. हालेलुया. அது 60 கிலோமீட்டர் சரவுண்டிங்ல தண்ணி அப்படியே கடந்துட்டு இருக்குது. वो கடல் जो- மாதிரி அலை வந்துகிட்டு இருக்குது. वो जो 60 जो है स्क्वायर फीट तक जो पानी जो बहती हुई है. ஆமென். आमीन. ஆனா நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், எனக்கு தண்ணி வரல. लेकिन हम क्या कहते हैं, मुझे पानी नहीं मिला है. அது நம்ம விசுவாசம் என்கிற டேப்பை திறக்கல. वो हमारा जो विश्वास का टैप जो खुला नहीं हुआ அந்த है. விசுவாசம் என்கிற அந்த பைப்பை திறந்தோம்னா जब हम विश्वास उस टैप அது को जब खोलेंगे, எவ்வளவாய் திறக்கிறோமோ उसे हम जितने खोलते हैं, அவ்வளவாய் அது சீறி கொண்டு வரும். उतना ही पानी बह कर जाएगा, அவ்வளவாய் ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரும். उतना ही आशीष आपकी ओर आएगा, அவ்வளவாய் விடுதலை புறப்பட்டு கொண்டு வரும். उतना ही जो छुटकारा मिलेगा, அவ்வளவாய் வல்லமை நமக்குள்ளே கடந்து வரும். उतना ही जो सामर्थ आपके अंदर आएगा. சோ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, ஆண்டவரிடத்திலே நீங்கள் அவிசுவாசத்தோட வராதீங்க. परमेश्वर के पास अविश्वास की ओर से मत आइए. அவிசுவாசம் என்பது தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் நமக்கு கொண்டு வராது. जो अविश्वास है परमेश्वर को हमारे लिए कुछ नहीं அது आएगा. நம்முடைய விசுவாச ஓட்டத்தை கட்டுப்படுத்தும். वो हमारे विश्वास के दौड़ को जो है बांध देगी. விசுவாசமானது வானத்தின் பலகணிகளை திறக்கிறது. जो विश्वास जो आसमान के जो ऊपर तक वो पहुंचती है. சந்தேகமானது பைப்பை மூடுது. जो शक जो हमारे जो नल को बंद करती है. ஹalleluya. हालेलुया. நீங்க எதிர்பார்ப்போடு கூட விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது நீங்க அந்த பைப்பை அந்த டேப்பை திறக்கறீங்க. आप जो चाहत और जो है इसके लिए विश्वास से प्रार्थना करते हो, वो टैप को அத खोलिए. ஃபுல்லா திறந்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு அது நிமித்தமாய் தண்ணீர் आप புறப்பட்டு जो வரும். पूरा खोले तो पूरे भर कर पानी आएगा. அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறதுனால उनके जो वचन पर विश्वास करने से நீங்க அந்த 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 பைப்பை திறக்கறீங்க. आप उस पाइप को खोलते हैं. நீங்கள் விசுவாசத்திலே காலை எடுத்து வைக்கும்போது आप जब विश्वास से अपने कदम को आगे அந்த बढ़ाएंगे, அந்த அந்த பைப்பை திறக்கறீங்க. उस पाइप को खोल रहे हैं. இப்படியாய் அதை திறக்கும்போது जब से आप खोलते हैं, திரளான நன்மைகளுக்கு அதிபதியாகிய நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாய் புறப்பட்டு வந்து जो கொண்டே बहुत இருக்கிறது. सारे की जो अधिपति और परमेश्वर एक एक करके आते रहेगा. ஆகவே ஆண்டவரால் இதை செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. तो परमेश्वर नहीं हो सकता